Hello everyone, welcome back to my channel Life Through My Lens. இந்த வீடியோவில் 15 மினிட்ஸில் செய்யக்கூடிய சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி, அதே மாதிரி குயிக்காக செஞ்சிடலாம். தேவையான ப்ரிப்ரேஷன்லாம் ஃபஸ்ட்டே பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஆனியன்ஸ் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன், ரொம்ப பொடியாகவும் வேண்டாம். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை மீடியம் க்யூபாக கட் பண்ணிக்கிறேன். ஆனியன் கட் பண்ணுறப்போ கண்ணெரிச்சல் கண்ணில் தண்ணி வரும். அதுக்கு கட் பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் முன்னாடியே தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தக்காளி வேணும், அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் கறி லீவ்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த க்ரீன் சில்லியும் 2 ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிரேவி ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ப்ரெஷர் பேனில் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் பட்டை கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகும். அந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க க்ரீன் சில்லிஸும் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை லைட்டாக வணக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசமும் போகணும், தக்காளியும் அதுக்குள்ளே வெந்துடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ஆனதுக்கப்புறம் நம்ம பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வீட்டில் அரைச்ச பவுடர், நான் பேக்கெட் பவுடர்ஸ் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். 3/4 ஸ்பூன் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனே லைட்டாக தண்ணி விடும், அந்த தண்ணி வர வரைக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா எது தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொதி வந்ததும் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் ஆட் பண்ணிக்கலாம். 3 விசில் வந்தால் போதும், சிக்கன் நல்லா வெந்துடும். இந்த கிரேவி ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஃபைனலாக பூண்டு ஒரு 5-6 கட் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கடைசி மேலே இந்த கிரேவி மேலே ஊற்றிக்கலாம். நான் லஞ்சுக்கு இந்த கிரேவி கூட சப்பாத்தி 1, ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்றேன். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.